வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இடியாப்பத்துக்கு தொட்டுக்கிற திருநெல்வேலி சோதி. ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேருங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதை வறுத்துக்கலாம். இதோட ஒரு 5 இல்லைன்னா 6 பல் பூண்டு, 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது ஆறுனதும் நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம். மசாலா முடிஞ்சது. அடுத்ததா 1 கப் அளவுக்கு பாசிப்பயிரை கழுவி குக்கர்ல போடுங்க. இதோட 2 கப் அளவுக்கு தண்ணி சேருங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இதை 3ல இருந்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதோ பருப்பு சூப்பரா வெந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன்ல கொஞ்சமா ஆயில் விடுங்க. ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதோட சேருங்க. இதுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயமே போடுங்க. அடுத்ததாக காய்கறிங்க சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 5-6 பீன்ஸ், ஒரு முருங்கைக்காய். அடுத்ததா தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ தின்னான தேங்காய் பால் சேர்க்க போறோம். அதாவது 2வது பால் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பால். இப்போ இந்த தேங்காய் பால்ல இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகணும். இதை இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இந்த 2வது தேங்காய் பால் தண்ணியா தான் இருக்கும். ஸோ இந்த தேங்காய் பால்லே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகணும். இது இப்போ முக்கால்வாசி குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததும் நீங்க வேக வச்சிருக்கிற அந்த பருப்பை இதோட சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இதை கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்க. இதோ இப்போ பருப்பு காய்கறி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க திக்கா வச்சிருக்கிற தேங்காய் பால், அதாவது முதல் பாலை இப்போ சேர்த்துடலாம். இந்த திக்கான தேங்காய் பால் சேர்த்ததும் நீங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட முடியாது. ஸோ கொதி வந்ததும் ஒரு 2-3 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 லெமனை இதுல புழிஞ்சு விடுங்க. இந்த லெமன் புளிப்புக்காக, இந்த லெமனோட புளிப்பு இதுல ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா தாளிச்சிக்கலாம். கொஞ்சமா பேன்ல ஆயில் விடுங்க. இதுல கடுகு உளுத்தம் பருப்பு சேருங்க. 1/2 டீஸ்பூன். கடுகு வெடிக்கட்டும். இதோ கடுகு சூப்பரா வெடிச்சிருச்சு. அண்ட் அந்த பருப்பும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கிரேவில ஊத்திடலாம். இது இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஆப்பம், தோசைன்னு எதுக்குனாலும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.